عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباد الله الذين اصطفى وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ويرسل الصواعق فيصيب بها من يشاء وهم يجادلون في الله وهو شديد المحال. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளினால் இன்றைய தராவீஹ் முழுவதையும் நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு தராவீஹில் நாம் 2 அத்தியாயங்களை ஓதி இருக்கிறோம். அதில் ஒரு முதல் அத்தியாயம் சூரா யூசுப் என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. கிமு 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இதுல கூறப்படுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லப்படுதுன்னா சாதாரணமாக அல்ல. இந்த சூறாவில் மொத்தமே 111 வசனங்கள், 111 ஆயத்து. அந்த 111 ஆயத்துகளில் கிட்டத்தட்ட இல்ல சரியாக 100 வசனங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றியே வருது. 111 வசனங்கள்ல வெறும் 11 வசனங்கள் தான் மற்ற விஷயங்கள், மீது 100 விஷயங்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றியே வருகிறது. அதனாலதான் அல்லாஹ் அந்த சூறாவுக்கு பெயர் வைப்பான் அஹ்ஸனுல் கஸஸ், அழகான ஒரு சரித்திரம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல இதுக்கு பேர் சொல்வான். அது மட்டும் இல்லாம இந்த சூறாவில் மிக முக்கியமான இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சூறாவில யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய படிப்பினையை அல்லாஹ் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். வரலாறு இமாமல் சொல்லி காட்டுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்திலிருந்து பல வகையான படிப்பினைகள் எடுக்கிறாங்க. அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட 100 படிப்பினைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்திலிருந்து எடுக்கிறாங்க. நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு படிப்பினையாக 100 படிப்பினைகள் எடுக்கிறாங்க. அதில் இன்னொரு மிகச் சிறப்பிற்குரிய ஒரு விஷயம், ரசூலுல்லாஹிடம் ஒரு யகூதி வந்து கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், நீங்க நபிதானே? ஆமா நபிதான். நீங்க நபியாக இருந்தா நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில சொல்லணும். என்ன கேள்வி? அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் சூறால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை சொல்லும்போது என்ன சொல்லி காட்டுறான்? இது கால யூசுப் லி அபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கோகபா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க. கனவில் 11 நட்சத்திரங்கள் தனக்கு சாஷ்டாங்கமாக சஜிதா செய்வதாக தன்னுடைய தந்தையிட்ட போய் சொல்றாங்க. நீங்க உண்மையிலேயே நபியாக இருந்தா, அந்த யகூதி கேட்டானா, அந்த 11 நட்சத்திரத்தின் பெயரையும் எனக்கு சொல்லுங்க. உண்மையிலே நீங்க நபிதான் இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவில் வந்து அந்த 11 நட்சத்திரத்தையும் எனக்கு குறிப்பிட்டு சொல்லுங்க, அதனுடைய பெயரை சொல்லுங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டே இருந்தாங்க. யகூதியும் ரசூலுல்லாஹை உற்று கவனிச்சுக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க. அவங்க கேட்டான் 11 கனவுல 11 நட்சத்திரத்தை பார்த்திருக்கிறாங்க, அந்த நட்சத்திரத்தின் பெயரை சொல்லுங்கன்னு. கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் அமைதியா திரும்ப அந்த மனிதரை பார்த்து கேட்டாங்க, யகூதியை பார்த்து, ஹல் அன்த முஃமினுன் இதா அக்பர்துக பி அஸ்மாயிஹா. ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமா கேக்குறாங்க. 11 நட்சத்திரத்தின் பெயரை என்கிட்ட கேட்டிருக்கிற, அந்த 11 நட்சத்திரத்தின் பெயரை நான் சொல்லிட்டா நீ மூமினாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு ஒரு அறிவாளித்தனமான கேள்வி. அவன் கேட்க வந்தா நீங்க நபியா இருந்தா 11 நட்சத்திர பெயரை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் 11 நட்சத்திரத்தின் பெயரை சொல்வதாக இருந்தால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றியா? அப்ப யஹூதி சொன்னா, சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன். ரசூலுல்லாஹ்க்கு அழகான சந்தோஷம். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் வஹீ மூலமாக 11 நட்சத்திரத்தின் பெயரையும் ரசூலுல்லாஹ்க்கு அறிவிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அதனால தைரியமாக சொன்னாங்க, நான் சொல்றேன், ஹர்தான், தாரிக் என்பது, ரியால், ஜுல்கத்ஃபான், காபிஸ், வசாப், அமூதான், ஃபீலக், முஸ்பிஹ், லரூஹ், ஜுல்ஃபரக், இந்த 11 நட்சத்திரங்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செஞ்சது. இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றியா இல்லையான்னு கேட்டாங்க. அந்த யஹூதி சொன்னா, உண்மையிலே நீங்க சொன்ன நட்சத்திரங்கள் சரிதான். இந்த 11 நட்சத்திரங்கள் தான் எனக்கு நட்சத்திரத்தினுடைய கலை தெரியும். இந்த 11 நட்சத்திரங்கள்னா சஜிதா செய்வதற்கும் எனக்கு தெரியும், கணிப்பு தெரியும். அதை உறுதிப்பட்டு நீங்க நபியா இருந்தா சொல்லிடுவீங்கன்னு கேட்டு வந்தேன். நீங்க சொல்லிட்டீங்க, உண்மையிலேயே நபிதான் சொல்லி அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இந்த சூறாவிற்கு மிக பெரும் ஒரு வரலாறாக எழுதி காட்டுவாங்க சரித்திரங்கள். இரண்டாவதாக நாம் ஓதிய ஒரு சூரா ரஅத். சூறாவுக்கு பேரே அல்லாஹ் இடின்னு பேர் வச்சான். இந்த சூறாவின் ஒரு வசனத்துல அல்லாஹ் இடியை பத்தி சொல்லி காட்டுறான். இடியை பற்றி அல்லாஹ் இப்படி சந்தோஷமாக சொல்லி காட்டுவான், யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி. யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி, இடிகளும் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிறது, இடியும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அல்லாஹ் சந்தோஷமா சொல்வான்.
இடி கூட என்னை தஸ்பீஹ் செய்கிறது. வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி, மலக்குமார்களும் கூட என்னுடைய பயத்தினால் என்னை பயந்து வணங்குகின்றார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப கேட்க வர கேள்வி என்ன, மனிதர்களாகிய உங்களுக்கு ஏன் என்னுடைய பயம் வருவதில்லை? இடி ஒரு நிமிடம் வந்து செல்லக்கூடிய அந்த இடி கூட பயந்து என்னை தஸ்பீஹ் செய்கிறது. மலக்குமார்கள் என்றென்றும் என்னோடு இருக்கக்கூடிய, எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் என்னுடைய பயத்தினால் சஜிதா செய்யறாங்க, என்னை வணங்குறாங்க. மனிதர்களாகிய வணங்குவதற்காகவே படைக்கப்பட்ட நீங்க ஏன் சஜிதா செய்யறதில்லை? சொல்லிட்டு அல்லாஹ் பின்னாடி அடுத்து சொன்னா, நீங்க நினைக்கிறீங்க இடி சந்தோஷத்திற்குண்டான விஷயம். இடி வந்தா மழை வரப்போது, மழைதான் இன்னைக்கு தேவை, மொத்த தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. மழை வரப்போது சந்தோஷமா எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் அதையே சொன்னான், அந்த இடிகள் என்னை தஸ்பீஹ் செய்கிறது. நீங்கள் சந்தோஷமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த இடிகளை நீங்கள் கொஞ்சம் வரம்பு மீறினால் உங்களுக்கு சோதனையாக மாற்றிடுவேன். அல்லாஹ் அந்த இடிகளையே உங்களுக்கு நான் அனுப்புவேன். நான் நாடினால் ரஹமத்தாக வரக்கூடிய அந்த இடியை உங்களுக்கு சோதனையாக மாற்றி உங்களை பிடித்திடுவேன். அல்லாஹ்வுடைய படை அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் தனக்குன்னு ஒரு 13 படைகள் வச்சிருக்கான். தேவையானால் ரஹமத்தாக அனுப்புவான், தேவைப்பட்டால் சோதனையாக அனுப்புவான். அந்த 13 படைகளில் இடிகளும் ஒன்று என்று இமாமுல் விளக்கம் சொல்லி காட்டுறாங்க. இந்த அத்தியாயம் இறங்கியதும் நபிகளார் ஒரு மனிதனை, ஒரு சஹாபி அனுப்பிட்டு ஒரு மனுஷரை கூப்பிட்டு வந்தாங்க. அரபி குலத்தை சார்ந்த ஒரு மனிதரை போய் கூப்பிட்டு வா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த சஹாபி போனாரு, போய் அந்த மனிதரை போய் சொன்னாரு, என் கூட வாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களை கூப்பிட்டு விட்டாங்க அப்படின்னாரு. என் கூட வாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களை கூப்பிட்டு விட்டாங்க அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் அவங்களை அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப உடனே அந்த கூப்பிட்டு போன, யார கூப்பிட்டு போனாங்களோ அந்த மனிதர் திருப்பி கேட்டாரா, மர் ரசூல் இல்லா மல்லா, ரசூலுல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்னா யாரு அப்படின்னு கேட்டாரு அந்த மனிதர். ரசூலுல்லாஹ் நான் கூப்பிடுறேன் வாபான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இவர் திருப்பி கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்னா யாரு, நான் ஏன் அவங்க கூப்பிட்டு வரணும்? நாம கேட்போம்ல, தொழுகை யாருக்கோ நான் ஏன் தொழுவணும், எனக்கு ஏன் தொழுகை கடமை, நோன்பு யாருக்கோ நான் ஏன் நோன்பு வைக்கணும், அல்லாஹ் ஏன் என்ன கேட்க போறான் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். அல்லாஹ்னா யாரு, ரசூலுல்லாஹ்னா யாரு, இதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல. திருப்பி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கான கேள்வி கேட்டாரு, அமின் ஜஹபின், அமின் ஜஹபின் ஹுவ, அல்லாஹ் தங்கத்திலேயா இருக்கனா, அம் ஃபில்லத்தின் ஹுவ, அல்லாஹ் வெள்ளியிலேயா செஞ்சு வச்சிருக்குது, அம் நுஹாசின், அம்மின் நுஹாசின் ஹுவ, அல்லாஹ் அல்லது வானமண்டலத்தோடு கலந்து காற்றோடு காற்றா இருக்கிறானா, அல்லாஹ்னா யாருன்னு சொல்லு முதல்ல அப்படின்னா. அல்லாஹ் தங்கத்துல இருக்கிறானா, வெளியில இருக்கிறானா, காற்று மண்டலத்தோட கலந்து காற்றோட காற்றா இருக்கிறானா, அல்லாஹ்னா யாரு, ரசூலுல்லாஹ்னா யாரு முதல்ல சொல்லு அப்படின்னா. இவருக்கு ஒன்னும் புரியல. நேரா திரும்பி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாரு. யார ரசூலுல்லாஹ், நீங்க கூப்பிட சொன்னீங்க, போய் கூப்பிட்டேன். அவன் ரொம்ப கேவலமா பேசுறான், ரொம்ப ஓவரா வாயாடுத்தன பண்றான். நாம கேட்கிற மாதிரி தொழுகை வாடான்னா, தொழுகைக்கு வர்றதுக்கு இல்லாம நான் ஏன் வரணும், எனக்கு வேலை இருக்குது, அல்லாஹ் ஏன் என்கிட்டே கேட்க போறான், எனக்கா கடமையாக்குனா, ரசூலுல்லாஹ் கொடுத்தா நான் ஏன் செய்யணும், அது மாதிரி ஜகாத்தை கூட நான் ஏன் கொடுக்கணும், நான் சம்பாதிச்சு வச்சது நான் ஏன் கொடுக்கணும், என்கிட்டே அல்லாஹ் கேட்க போறான். அது மாதிரி அவர் கேட்டார். திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னொரு தடவை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி போய் கூப்பிடு அப்படின்னாங்க. இன்னொரு தடவை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி போய் கூப்பிடுனாங்க. திரும்பவும் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்கன்னா, திரும்பவும் அந்த மனிதன் கேட்டான், அல்லாஹ் தங்கத்திலேயா வெள்ளியிலேயா, அல்லாஹ் காற்று மண்டலத்தையா. ரசூலுல்லாஹ்ட்ட நேரா திரும்பி வந்தார். யார ரசூலுல்லாஹ், ரெண்டாவது ரொம்ப எகாதனமா பேசுறான், ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு அவனுக்கு. ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொன்னாங்க, போடா. மூணாவது தடவை போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொல்லி கூப்பிடு. மூணாவது தடவை அந்த சஹாபி வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னா மறுபடியும் அதே கேள்வி கேட்டான், அல்லாஹ் வெள்ளியிலேயா இருக்கான், தங்கத்துல இருக்கிறானா, இல்ல காற்று மண்டலத்துல இருக்கிறானா. இப்படியே இந்த 2 சஹாபியும் அந்த மனிதரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் திடீரென்று அவனுடைய நடு மண்டையில் இடியை இறக்கலாம், அங்கேயே அவுட் ஆயிட்டான். இடி என்பது அல்லாஹ் ரஹமத்தாக கொடுக்கக்கூடியது. எங்கு மனிதன் அளவை கடக்குகின்றானோ, எங்கு மனிதன் அதை துஷ்பிரயோகம் பண்ண நினைக்குகின்றானோ, அல்லாஹ்வையே எதிர்க்க நினைக்குகின்றானோ, அல்லாஹ் தன் படையை கொண்டு ஒரே அடியை மோத்தாக்கிறான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கடல் மாதா கடல் மாதா கடல் கடவுள்னாங்க. ஒரு சின்ன நடுக்கம் தான், தூக்கி அடிச்சது லட்சம் மேல சாப்பிட்டுச்சு, அதோடி விட்டுட்டானுங்க, கடல் கடவுள்ங்கிறத விட்டுட்டானுங்க. அல்லாஹ் அதைத்தான் திருப்பி கேட்கிறான், உனக்கு ரஹமத்தாகத்தான் இருக்கும், எதுவரை என் பார்வை ரஹமத்தாக விழும் வரை உனக்கு எல்லாமே ரஹமத்து தான். உனக்கு உன் மனைவி ரஹமத்தான மனைவிதான், எதுவரை நீ எனக்கு நன்றாக நடக்கும் வரை, நான் உன் மனைவியை நல்லவளாக வைக்கும் வரை. உன் குழந்தை உனக்கு கண் குளிர்ச்சிதான், எதுவரை நீ எனக்கு நன்றான நல்ல அடியானாக நடக்கும் வரை, நான் அந்த குழந்தையை நல்ல கண்காணிப்போடு ரஹமத்துடைய பார்வையோடு பார்க்கும் வரை. நீ சம்பாதிக்கும் பணம் நல்லதுதான், எதுவரை நீ எனக்கு நல்லவனாக நடக்கும் வரை, நான் ரஹமத்துடைய பார்வை கொண்டு அந்த பணத்தை பார்க்கும் வரை.
எப்போ நீ எனக்கு தாறுமாறா நடக்க ஆரம்பிக்கிறியோ நான் லேசாக ஒரு பார்வைதான் சுழட்டுவேன், உன் ரஹமத் அப்படியே உன்னை அழித்து விடும். காரூனுடைய வரலாறை அல்லாஹ் பார்க்க சொல்கின்றான். என் செல்வம் என் செல்வம் என்று சொன்னவன் இன்று வரை பூமிக்கு அடியிலே செல்வத்தோடு மாய்ந்து கொண்டிருக்கின்றான், செல்வத்தோடு பூமிக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கின்றான். செல்வம் நல்லதுதான், அவன் அளவு கடக்க நினைத்தான். அல்லாஹ் என்றால் யார்? ஏன் நான் சம்பாதித்த செல்வத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும்? ஒரே கேள்விதான். அல்லாஹ் செல்வத்தோடு உள்ளே போக வைத்தான். செல்வத்தோடு உள்ளே இறங்கிக் கொண்டிரு, கியாமத் நாள் வரை சென்று கொண்டே இரு. உன்னுடைய செல்வத்திலும் என்னுடைய ரஹமத்துடைய பார்வை கிடையாது, உன் மீதும் ரஹமத்துடைய பார்வை கிடையாது என்பது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குண்டான சாப அறிகுறி என்பதை இமாமல் நமக்கு அழகாக தெளிவாக உணர்த்தி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி கிட்ட 2 மனிதர் வந்தாங்க. 60 இப்னு கைஸ், ஆமிர் இப்னு துஃபைல் அப்படிங்கிற 2 மனிதர்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவை நோக்கி ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்காக இந்த 2 மனிதர்கள் வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ் சபையில வந்து உட்கார்ந்தாங்க. சபையில இவர்கள் வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து சொன்னாங்க, யா முஹம்மத். ரசூலுல்லாஹ் பார்த்து ஆமிர் இப்னு துஃபைல் கேட்டார். 2 பேர் வர்றாங்க. வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், யா முஹம்மத் மா தஜஅலுலி இன் அஸ்லம்த. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறேன், அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன லாபம் கேட்டார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறேன், அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அழகான ஒரு பதிலை திருப்பி சொன்னாங்க. உனக்கு என்ன கிடைக்குது கேக்குறியா? மாலில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுக்கு என்ன கடமை உண்டோ அத்துணை கடமை உனக்கு கிடைக்கும். முஸ்லிம்களுக்கு என்னென்ன வகையில் அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறானோ அத்தனை சிறப்பும் உனக்கு கிடைக்கும். அலைக்கும் அலைஹிம், அதே மாதிரி மற்ற சகோதரர்களுக்கு என்ன சிறப்புகள் உண்டோ அது போன்று உனக்கு சிறப்பு கிடைக்கும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவ்வளவு நடக்கும் நாங்க ரசூலுல்லாஹ். அவன் கேட்ட கேள்விக்கு அழகா பதில் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். திருப்பி அந்த மனிதன் கேட்டான், நான் அதை கேட்கல, நான் என்னன்னு சொல்லி அதை கேட்கல. அத்தஜஅலுலி அல் அம்ர இன் அஸ்லம்த மின் பாதிக. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டா, நாங்க 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டா உங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி என்னை ஒரு தலைவராக அறிவிப்பீங்களா அப்படின்னு கேட்டான். நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டா உங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி சஹாபாக்களை கூப்பிட்டு ஆமிர் இப்னு துஃபைலும் ஒரு நல்ல மனுஷன், அவனுக்கு பதவியை கொடுன்னு நீங்க சொல்லுவீங்களா? உங்க மௌத்துக்கு பின்னாடி பதவி கொடுக்க சொல்லுவீங்களா? சுருக்கமா என்ன கேட்கிறான்? நாட்டை சுருட்டி வளைப்பதற்குண்டான வழியை கேட்டான். இன்னைக்கு யாரு செங்கோட்டையில பதவி கேட்கிறான்னு என்ன, நாட்டையும் மொத்தமா கைக்குள்ள வைக்கிறதுக்கு. அது மாதிரி கேட்டான், எனக்கு நாட்டை கைக்குள்ள வைக்கிறதுக்கு ஆசை, நீங்க மௌத்தா போயிட்டா எனக்கு அந்த பதவியை தருவீங்களா மாட்டீங்களா கேட்டான் ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பதில் ரொம்ப ஆழமான ஒரு பதில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் லைஸ ஸாலிக லக வலா லிகௌமிக. ரசூலுல்லாஹ் ஒரு பதிலும் நிப்பாட்டல. லைஸ ஸாலிக லக, உனக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படின்னு நிப்பாட்டல. வலா லிகௌமிக, உன்னை மாதிரி வர்றான் பாரு அந்த கூட்டத்துக்கு ஃபுல்லா அந்த தகுதியே கிடையாது நாங்க ரசூலுல்லாஹ். உனக்கு நிப்பாட்டல, உன்னை மாதிரி அலைகிறான் பாரு அவனுக்கெல்லாம் அந்த தகுதியே கிடையாது. எவன் ஒருவன் பதவியை கேட்டு அலைகின்றானோ அந்த பதவியில் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான், நபிகளார் சொன்ன வாக்குறுதி. அதனால அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, நீ பணம் இருக்கின்ற தைரியத்துல எங்கிட்ட வந்து பதவி தருவியான்னு கேட்கிற, உனக்கும் கிடையாது, உன்னை மாதிரி ஆணவத்தில் ஆடுறான் பாரு அவனுக்கும் அந்த தகுதியே கிடையாது நாங்க சொல்லலாம். பணத்தை வச்சு சாதிக்கிறான்னு நினைக்கிறவர் அவனுக்கும் அந்த தகுதியே கிடையாது. உங்களுக்கு நாட்டை ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது நாங்க சொல்லலாம். உடனே அவன் திரும்பி பணத்திவரில் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, உனக்கும் கிடையாது உன் கூட்டத்துக்கும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் உனக்கு ஒண்ணு இருக்குது, என்ன? இன்னத்தல் ஹியல், கொஞ்சம் விலை கூடின ஒட்டகத்தை தார, அது மேய்ச்சி அப்படியே ஓடி போயிருந்தாங்க ரசூலுல்லாஹ். நீ பதவி கேட்டு வந்திருக்கிற, நான் கூடின 2-3 ஒட்டகத்தை தார, அப்படியே மேய்ச்சிட்டு திரும்பி ஓடி போயிருந்தாங்க ரசூலுல்லாஹ். அவன் உடனே பணத்திவரில் சொன்னான். பணத்திவரில் அவன் சொன்னான், நீங்க என்ன ஒட்டகத்தை தரது? என்கிட்ட நஜீத் தேசத்துடைய ஒட்டகமே என்கிட்ட இருக்குது, என்கிட்ட நஜீத் தேசத்துடைய ஒட்டகமே இருக்கு, விலை கூடின ஒட்டகம். நீங்களாவது கிராமத்து ஒட்டகம், அது ஆட்டுக்கு சமம். நான் ஸ்பெஷல் ஒரிஜினல் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்டை திருப்பி வச்சிருக்கேன், அதை விட பெரிய பணக்காரன் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு சொன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை விட அதிகமான ஆண்களை திரட்டுவேன், உங்களை விட அதிகமான குதிரைகளை நான் திரட்டுவேன். ரசூலுல்லாஹ் நாசமா போ, உனக்கு அல்லாஹ் அதை தரவே மாட்டான் ரசூலுல்லாஹ். நீ சொல்லிட்டெல்லாம் உனக்கு எம்நாட் அல்லாஹ், அதோடு அல்லாஹ் உன்னை நாசமாக்கிற, உனக்கு ஒண்ணும் கிடைக்காது, திரும்ப போனாங்க. போன்னு சொன்னோன்னா இவனுக்கு கோபம் வந்த, கூட வந்த ஆமிர் இப்னு துஃபைல் கூட வந்த அந்த 60 கைசையும் கூட்டிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்துட்டு சொன்னான், நான் ரசூலுல்லாஹ் கிட்ட நல்ல பிள்ளையா போய் பேசுற மாதிரி பேசுறேன்,
என்ன பண்ண, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட போய், யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வாங்க, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நான் கூப்பிட்டு வர்றேன். அப்படி கூப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது நீயும் பின்னாடியே வா, வந்து ரசூலுல்லாஹ்வோட நல்லபடியா பேசிக்கிட்டே இருப்பேன். ரசூலுல்லாஹ் ஒரே இடத்த வச்சு கொலை செஞ்சிருன்னு முடிச்சுட்டு திட்டினான். ரசூலுல்லாஹ் அந்த இடத்த வச்சு கொலை செஞ்சிருந்து திட்டினான். அதுக்கு 60 கை சொன்னா, சரி நீ கூட்டுமா, நான் பாத்துக்கிறேன்னா. உடனே வெளியே போன ஆமீர் இப்னு கைஸ் உள்ள வந்தான். உள்ள வந்து ரசூலுல்லாஹ் சொன்னா, யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூட நான் தனியா பேச நினைக்கிறேன், தனியா பேசணும் ஆசைப்படுறேன், கூட வாங்க அப்படின்னா. ரசூலுல்லாஹ் கூட போயிட்டாங்க. கூட வேணா ஒரு சோற்றுக்கு மேல ஏறி உட்கார்ந்தான். ஆமீர் இப்னு துஃபைல் ஏறி உட்கார்ந்தான். ரசூலுல்லாஹ் கூட ஏறி உட்கார்ந்தாங்க. ஏறி உட்கார்ந்து ரசூலுல்லாஹும் ஆமீர் இப்னு துஃபைலும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது 60 கைஸ் என்பவர் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யணுங்கிறக்கான இடுப்புல இருந்து வாளை உருவறான். வாளை உருவி கையை தூக்கின வந்தான். கையை தூக்கியவனுக்கு கையை இறக்க முடியல, அப்படியே கை ஸ்டன் ஆகி நின்று போச்சு. கை அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. வாளை தூக்கி நின்னுட்டு ரசூலுல்லாஹ் வெட்டுறதுக்கு வச்ச கை கீழே இறங்கல, அப்படியே கை நின்று போச்சு. ரசூலுல்லாஹ்க்கு உடனே அல்லாஹ் வஹி அறிவிச்சான். ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தாங்க, 2 பேர்த்தையும் பார்த்தாங்க. ஒருத்தன் உட்கார்ந்து நாசூக்கா பேசிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் கையில வாழை வச்சு நிக்கிறான். கை கீழே இறங்க மாட்டேங்குது, மேலே அப்படியே ஸ்டன்னா நிக்குது. வாழை தூக்குனகையோட அப்படியே நிக்குது. ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தாங்க. போங்கடா அப்படின்னு இறங்கி ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்ல, 2 பேரையும் மேலே கீழே பார்த்தாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி நேர இடத்துக்கு வந்துட்டாங்க. இவனுக்கு ரொம்ப ஒரு வருத்தம், ரசூலுல்லாஹ்வை கொல்லு, எப்படியாவது ரசூலுல்லாஹ்வை கொன்னுட்டு எப்படியாவது ஆட்சி நம்ம கை கொண்டு வந்தா பார்த்தா வழி இல்லாம போயிடுச்சு. ரொம்ப வருத்தத்தோடு இறங்கி வெளியே நடந்தாங்க. ரொம்ப இடத்துல இறங்கி வெளியே நடக்கும் பொழுது ஹர்ரா அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு வந்தாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு 2 சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவனே நீங்க நாசமா போங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்பி போயிட்டாங்க. சஹாபாக்களும் திரும்பி போயிட்டாங்க. இருவரும் சேர்ந்து மறுபடியும் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆமீர் இப்னு துஃபைலும் அடுத்தது இப்னு கைஸும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து ரத்தும் என்ற இடத்துக்கு தான் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஒண்ணுமே சொல்லல, திரும்பி போயிட்டாங்க. சஹாபாக்களுடைய கோப பார்வையை பெற்றதுனால, அல்லாஹ்வுடைய கோப பார்வையை பெற்றதுனால அல்லாஹ்விற்கு மாற்றமாக அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடக்க நினைத்ததினால் அல்லாஹ் அந்த 60 இப்னு கைஸ் என்பவனுக்கு ரக்கும் என்ற இடத்தில் வைத்து இடியை அனுப்பி அல்லாஹ் அழித்ததாக அல்லாஹ் இந்த இடத்திலே வசனத்தை கூறும்போது இமாம் சொல்லி காட்டுவாங்க. ஒருத்தனுக்கு இடி விழுந்துச்சு, இன்னொருத்தன் திரும்பி பார்க்காம ஓடிட்டான். ஆமீர் இப்னு துஃபைல் ஓடிட்டான். ரசூலுல்லாஹ்வை எந்த கை கொண்டு வெட்ட நினைத்தானோ அந்த கை கொண்டு வெட்ட நினைத்தவனுக்கு அல்லாஹ் இடியை கொண்டு அழிச்சிட்டான். இன்னொருத்தன் பார்த்தான், இவனை இடி அழிச்சிருச்சு, அவன் ரசூலுல்லாஹ் வெட்ட நினைச்சதுனாலதான் அழிச்சுன்னு சொல்லி இவன் தப்பிச்சு ஓடினான். இவன் கொஞ்சம் தூரம் ஓடி இருப்பான். ஜரீம் அப்படிங்கிற இடத்துல வச்சு அல்லாஹ் ஒரு வகையான பொக்கலத்தை அவனுக்கு அனுப்பினான். ஒரு வகையான கட்டி அவனுக்கு அனுப்பி வச்சான். நேரம் வந்து கழுத்து அந்த கட்டி ஒட்டிக்கிச்சு. கட்டி ஒட்டினா எந்த அளவுக்கு அதுல இருந்து சீலும் சலமும் வந்துகிட்டே இருக்கு. வேதனை அவனால் தாங்க முடியல. சீலும் சலம் வடிஞ்சுகிட்டே இருக்குது. இவன் வேதனை தாங்க முடியாம ஓடுறான். ஓடிக்கிட்டே இருந்து கடைசியில சொன்னான், நான் பனூ சலூல் கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய வீட்டுல போய் அப்படியே நைட்டு தங்கிட்டேன். வேதனை தாங்க முடியல, அப்படியே தங்கிட்டேன். வேதனை தாங்க முடியாத நிலைமை. அவன் இரவு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருந்தானா, ஒட்டகத்துக்கு தான் திமில் இருக்கும், எனக்கு போய் கழுத்துல திமில் முளைச்சிருக்குது என்ன. ஒட்டகத்துக்கு அல்லாஹ் கழுத்துல திமில் கொடுத்திருப்பான், எனக்கும் கூட கழுத்துல திமில் கொடுத்து அசிங்கப்படுத்தினான. இப்படியே வேதனையில இரவு முழுவதும் கத்திக்கிட்டே இருந்து மறுநாள் காலையில் அந்த இடத்திலேயே மூத்தானா அப்படின்னு சொல்லி இமாம்களுடைய இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லி காட்டுறாங்க. நீங்க எதையெல்லாம் ரஹமத்தாக நினைக்கின்றீர்களோ அதுவெல்லாம் நிச்சயம் ரஹமத்து தான். எதையெல்லாம் ரஹமத்துடைய பார்வை கொண்டு பார்க்கின்றீர்களோ வியாபாரம் ரஹமத்தானதுதான், உங்களுடைய மனைவி ரஹமத்தானவள் தான், உங்களின் குழந்தை ரஹமத்தானவள் தான், உங்களின் செல்வங்கள் ரஹமத்தானதுதான். எதுவரை அல்லாஹ்வை நீங்கள் எதுவரை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்றீர்களோ அதுவரை ரஹமத்து தான். அது போன்றுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்து அனுப்பிய ரமலானுடைய முந்தைய ரஹமத்தை நாம் முடிக்கக்கூடிய தருவாயில் அமர்ந்திருக்கின்றோம். நாளைய மகிழ்வோடு நம்மை விட்டு இந்த ரஹமத் விடைபெற்று செல்லக்கூடிய ஒரு கடைசி தருணம். ரஹமத்துடைய 10 இரவுகளை அல்லாஹ் கொடுத்து விட்டு இந்த ரஹமத் 24 மணி நேரங்களும் நம்மோடு இருந்து பழக்கப்படுத்தி விட்டு நாளை பிரியா விடை கொடுத்து நாளை மகரிபோடு பிரிந்து செல்கின்ற பொழுது இந்த ரமலான் அல்லாஹ்விடம் சென்று சாட்சி பகரும், இறைவா என்னை ரஹமத்தாக அனுப்பி வைத்தாய், என்னை ரஹமத்தாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்தாய், நான் ரஹமத்தாகவே நடந்து கொண்டேன். ஆனால் உன்னுடைய அடியார்கள் சிலர் வரம்பு மீறி ரஹமத்தை வீணாக்கி விட்டார்கள் இறைவா. உன்னுடைய அடியார்கள் சிலர் இந்த மாதத்திலே 10 நாட்களை இப்படி வீணாக்கி விட்டார்கள் இறைவா. அவர்களை
நீ சபித்து விடு என்று இந்த ரமலான் நம்மை சபித்துக் கொண்டே மேலே செல்கிறது. நாளை மகரிபுடைய பாங்கு சொல்கின்ற பொழுது நம்மை நோக்கி மகபிரத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். நம்மிடம் இதுவரை இருந்த ரஹமத் நாளை நம்மை விட்டு விடைபெற்று செல்ல போகின்றது. இந்த ரஹமத்தை நாம் எதுவரை சந்தோஷப்படுத்தி இருக்கின்றோம், இந்த ரஹமத்தை 10 நாட்களாக எப்படி சந்தோஷப்படுத்தினோம், இந்த ரஹமத்தை எப்படி அடைந்தோம் என்று சிந்திக்கக்கூடிய கடைசி தருணம் இன்னும் 20 மணி நேரங்கள் தான் நம்மிடம் இந்த ரஹமத் ஒட்டி கொண்டிருக்கும். அதற்குள் எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளவாக இந்த ரஹமத்தை சந்தோஷப்படுத்துங்கள். அல்லாஹ் கொடுத்தது நமக்கு ரஹமத்தாகத்தான் கொடுத்தான். நாளை அனுப்புகின்ற பொழுது இந்த ரஹமத்தை நமக்கு துஆ செய்ததாக அனுப்ப வேண்டும். இறைவா, அடுத்த வருடம் நான் இவர்களை சந்திக்க வேண்டும், அதுவரை இவர்களுடைய ஆயுளிலே ரஹமத்தை கொடு, அதுவரை இவருடைய குடும்பத்திலே ரஹமத்தை ஏற்படுத்து, அதுவரை இவருடைய செல்வத்திலே ரஹமத்தை கொடு, அதுவரை இவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் நோயற்ற வாழ்வை, குறையற்ற செல்வத்தை கொடு என்று இந்த ரஹமத் நமக்கு துஆ செய்து கொண்டே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அனுப்புவதற்கு இருக்குகின்ற டைம் இன்னும் 20 மணி நேரங்கள் தான். அந்த 20 மணி நேரத்திற்குள் இந்த ரஹமத்தை எவ்வளவு தூரம் நம்மால் விரட்டி பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரங்கள் விரட்டி பிடியுங்கள். நபிகளார் சொல்வார்களே, என்னுடைய ரவுலா ஷரீஃபிலே நின்று விட்டால் குர்ஆன் ஓதுவோன் ஓதுங்கள், தொழுபவன் தொழுங்கள், திக்ர் செய்வோன் திக்ர் செய்யுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவோன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவோங்கள், ஆடு மேய்வதை போன்று மேய்த்துக் கொள்ளுங்கள், பின்னால் அசை போட்டுக் கொள்ளுங்கள். அது போன்ற இந்த 20 மணி நேரமும் ரஹமத்தை எப்படியெல்லாம் அடைய முடியுமோ தூங்கும் பொழுது திக்ரோடு தூங்குங்கள். காலை விடியும் வரை அந்த திக்ரை நமக்கு இந்த ரஹமத் சமர்ப்பணமாக செய்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரும் ரஹமத்தை நாம் அனுப்ப இருக்கிறோம். ஏன்னா இந்த ரஹமத் சாதாரணமான கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் ஒரு பெண்மணி, இதோட முடிச்சுக்கிற, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் ஒரு பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்கன்னா, யா நபி அல்லாஹ், எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அல்லாஹ்விடம் சொல்லி எனக்கு குழந்தை பாக்கியத்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்மணி இப்படி வந்து அழுதுட்டு போறாளே, யா அல்லாஹ், குழந்தை பாக்கியம் இல்லன்னு. எனக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய வருத்தம் ரொம்ப ஆழமா தெரியும். யாராவது ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்ததுன்னா வீட்டுக்குள்ள போய் முடங்கி அழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் செல்வத்தில் குழந்தை செல்வம் அப்படிப்பட்டது. அதனால அந்த பெண்மணி சொன்னாங்கன்னா, எனக்கு குழந்தை இல்ல, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்மணி குழந்தை இல்லன்னு வந்து அழுதுட்டு போறா, இவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னானா, நான் அவளை வருடங்கள் ஏட்டிலே மாற்றி எழுதுகின்ற பொழுதெல்லாம் அவளை அகீம் மலடி என்றே எழுதி வைத்து விட்டேன், கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த பெண்மணி போயிட்டாங்க. இன்னும் சில காலங்கள் கழித்து சில மாதங்களுக்கு பின்னாடி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யா நபி அல்லாஹ், எனக்காக நீங்க துஆ செய்யுங்க குழந்தை பாக்கியத்துக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் கரம் இருந்தாங்க, யா அல்லாஹ், அந்த பெண்மணி இப்படி அழுதுட்டு போறா, யா அல்லாஹ், மனது கேட்கல, குழந்தையை கொடுத்துரு. அல்லாஹ் அதே பதில சொன்னா, அவளுக்கு வருடம் வருகின்ற ஏட்டிலே அகீம் மலடின்னு எழுதி வச்சதை ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னும் சில மாதங்களுக்கு பின்னால் அந்த பெண்மணி வந்து மீண்டும் அதே துஆவை கேட்க சொல்லி அழுதாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே துஆவை கேட்டாங்க. அல்லாஹும் அதே பதிலை சொன்னான், அவளை மலடினே எழுதி வச்சுட்ட, என்னால ஒண்ணும் முடியாது. அதோடு அந்த பெண் வாழ்க்கையை வெறுத்தது மாதிரி அப்படியே போயிட்டா. சில காலங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணில் அந்த பெண் தட்டுப்படவே இல்லை, ஊரை விட்டே போயிட்டா. சில காலங்களுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமை அந்த பெண் சந்திக்க வந்தானாம். வரும்பொழுது கையில் 1 வயது குழந்தையோடு வந்தான். வரும்பொழுது கையில் 1 வயது குழந்தையோட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படிமா அல்லாஹ்ட்ட நான் கேட்கும் போதெல்லாம் அழுது கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ் மலடின்னு சொல்லிட்டு போயிட்டானா, உனக்கு எப்படி குழந்தை, ஒருவேளை யாரையும் தத்து எடுத்து கொண்டு வந்தியா? அப்ப அந்த பெண்மணி சொன்னா, இல்லை யா நபி அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் பொக்கிஷமாக எனக்கு அல்லாஹ் தந்த பரக்கத், இது அல்லாஹ் தந்த பரக்கத். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே கேட்டுச்சு, அல்லாஹ் தந்த பரக்கத்துன்னா நேரா அல்லாஹ்ட்டே கேட்டாங்க, யா அல்லாஹ், இத்தனை வருடமாக அந்த பெண் இத்தனை காலங்களா என்கிட்ட வந்து அழுகும் பொழுதெல்லாம் நான் அவங்ககிட்ட திருப்பி கேட்டேன், நீ அந்த பாக்கியத்தை அந்த பெண்ணுக்கு எழுதல துரத்தி விட்டுட்டியே, இப்ப எப்படி அந்த பெண்ணுக்கு குழந்தைன்னு கேட்டாங்க. இப்ப எப்படி அந்த பொண்ணுடைய கையில குழந்தை வந்துச்சுன்னு. அப்போ அல்லாஹ் சொன்னான், நான் வருடம் அந்த பெண்ணுடைய ஏட்டை மாற்றி எழுதுகின்ற பொழுதெல்லாம் அகீம் என்றே எழுதி கொண்டிருந்தேன். ஆனால் வருடம் நான் அந்த பெண்ணுக்கு ஏட்டை மாற்றி எழுதுகின்ற அந்த பராத்துடைய இரவிலே அந்த பெண் யா ரஹீம் என்று என்னையே அழுக வைக்கக்கூடிய அளவிற்கு என் ரஹ்மத்தை நினைத்து துஆ செய்து விட்டால், நான் அகீம் என்று சொன்னேன், அவள் ரஹீம் என்று இரக்கம் காட்டுவோனே என்று என்னையே இரக்கம் காட்டு வைத்து விட்டால், இன்னல்லாஹ சபகத் கலவி,
சபகத் ரஹ்மதி கலபி, என்னை விட நான் ஏட்டிலே எழுதி வைத்த ஹக்கீம் என்ற வார்த்தையை விட, என்னுடைய கோபத்தை விட என் ரஹமத் முந்திவிட்டது. நான் ஹக்கீம் என்ற வார்த்தையை அழித்து விட்டு குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எழுதி வைத்து விட்டேன் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு பதிலளித்தார் என்று சொன்னால், ரஹீம் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய ரஹமத் சாதாரணமான வார்த்தை அல்ல கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வுடைய வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. கண்களிலே கண்ணீரை வர செய்யக்கூடிய அளவிற்கு வாக்கியம் நிறைந்த வார்த்தை. நம்மிடம் 10 இரவுகளாக அந்த ரஹமத்துடைய இரவுகள் அது நமக்காக துஆ செய்தது. ஆனால் நாம் யாரும் அந்த இரவை ஏறிட்டு பார்க்கவில்லை கண்ணியமானவர்களே. இப்பொழுது நாளையோடு அந்த இரவு நம்மை விட்டு கிளம்ப இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரஹீம் ரஹீம் என்று அழுகுங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள். யா அல்லாஹ், இதுவரை செய்த பாவத்தை மன்னிக்க வைத்து விடு. பாவம் என்று தெரிந்தே செய்ததை கூட மன்னிக்க செய்து எங்களுக்கு பாவம் செய்யாத நல்ல வாழ்க்கையை காட்டு, எங்களுக்கு ஹிதாயத்தின் நேர்வழியை காட்டு என்று அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியமான இரவிலே அடுத்த வருடங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று தெரியாது. அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தந்துள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. இந்த ரஹ்மத்தான இரவு நம்மை பிரிந்து செல்கின்ற பொழுது, இறைவா இவருக்கு நான் புரிஞ்சிக் கொண்டேன் என்ற ஒரு பொருத்தத்தோடு இந்த இரவு நம்மை பிரிந்து செல்ல வேண்டும் கண்ணியமானவர்களே. அந்த அளவிற்கு பாவம் செய்திருந்தால் அல்லது பாவம் செய்வதை நினைத்திருந்தால், இறைவா எங்களுக்கு பாவத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்து விடு, இறைவா எங்களை பாதுகாத்து விடு, எங்களை ரஹ்மத்தான இரவிலே மூழ்கடித்து விடு என்று துஆவிலே திரும்ப நனையுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மத்துடைய பாக்கியத்தை தந்து, இந்த ரஹ்மத்தான ரமலானுடைய பாக்கியத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் தந்து, நம்முடைய மனைவி மக்களிலும் சரி நம்முடைய செல்வங்களிலும் சரி எல்லா விதத்திலும் நமக்கு அல்லாஹ் இந்த வரக்கத்தை முழுமையான முறையில் தந்தர முடிய வேண்டும் என்று பாவம் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் மீண்டும் இஸ்திக்பாரை கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு அந்த ஹிதாயத்தின் பாக்கியத்தை தந்து இந்த ரஹ்மத்துடைய இரவை கொண்டு அல்லாஹ் நம்மை எல்லா